ஹாய் சைத்தன் ஃபேமிலிஸ், உங்கள் எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. தயவுசெய்து இந்த வீடியோவை மன தைரியத்தோடு பாருங்கள். ரொம்பவே 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 நான் பார்த்த விஷயத்தை என்னால் கண்ணால் நம்ப முடியல. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன். இருக்க மாட்டேன். யாரோ சின்ன பையன் தான், அது கன்ஃபார்மா பெரியது ஆத்மாலாம் இல்லை, ஏதோ சின்ன பையனோட உருவம். இன்னும் அந்த ஸ்கூல் ட்ரெஸ்ஸோட இருக்கிற மாதிரி இருக்கு பார்க்கவே. அப்ப இறந்து போன ஆத்மா அதே மாதிரி தான் இருக்குமா ஒருவேளை? இந்த புக்ல இருக்கிறவங்க யாராச்சும் உனக்கு தெரியுமா? இந்த புக்ல நீனும் இருக்கியா? யாராது? ஏய் ஏய், யாராது? ஏய் தம்பி தம்பி, யாராது? யாராது? கைஸ், இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த பில்டிங்குள்ளே நம்ம போக போகிறோம். ஸோ பயங்கரமான அமானுஷ விஷயங்கள்லாம் இதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. கைஸ், நான் ஃபைனலாக இந்த பில்டிங்குள்ளே வந்துட்டேன். இந்த பில்டிங்கோட ஹிஸ்ட்ரி வந்துட்டு நிறைய மர்மமான ஹிஸ்ட்ரிலாம் இந்த இடத்துல அடங்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்ல போகிறாங்கன்னா, இது வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலாக தான் இருக்குது. இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் நிறைய பேர் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல்லே நம்ம ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்திருப்போம் இந்த இடத்த பற்றி ஃபுல்லாகவே. ஸோ அது பார்க்கலன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நான் வீடியோ வரதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பெர்மிஷன் வாங்கும்போது நான் நிறைய விஷயங்களை பற்றி கேட்டேன். ஸோ அப்போ வந்துட்டு எனக்கு சீக்கிரட்டாக ஒரு விஷயம் வந்துட்டு தெரிய வந்துச்சு. என்னன்னா, இன்னும் ஒரு பையனோட ஆத்மாவும் இந்த ஸ்கூலில் தான் இருக்குன்னு சொல்லப்படுறாங்க. ஸோ அதை பார்க்குறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஆனால் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6:30 மணி ஆகுது. ஸோ 6:30 மணிக்கு நம்ம உள்ளே வந்துட்டோம். ஸோ இந்த இடத்துல நாளைக்கு நம்ம வீடியோ எடுக்க போகிறதுனால இன்றைக்கி இந்த இடத்துல ஏதாச்சும் அமானுஷமாக ஏதாச்சும் நடக்குதுன்றதை பார்க்குறதுக்காக தான் நீங்கள் வந்திருக்கேன். ஸோ மறக்காமல் ஹெட்செட் போடுவோம், ரெடி ஆகிட்டோம். ஹலோ கைஸ், இந்த பசங்க வரைஞ்ச எல்லா விஷயங்களும் இங்கே தான் இருக்கு. இதுதான் அந்த பசங்களோட ப்ளே ஏரியான்னு நினைக்கிறேன். ஸோ அது ஸ்போர்ட்ஸ் ரூம். ஸோ இங்கே தான் வந்துட்டு ஸ்போர்ட்ஸோட விஷயங்கள் இங்கே வச்சுருக்காங்க. பார்க்கவே இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. ஸோ எல்லாமே அவங்க யூஸ் பண்ண பொருள் தானே. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் கிரிப்பி ஆகுது கைஸ். யாரோ டிராயிங்லாம் பாருங்க. சுத்தமாக பவர் இல்லை. பவர் இல்லாதாலே ஆஃப் ஆக போகுது. ஆஃப் ஆயிடுச்சு. பயப்பட வேண்டாம், என் கையில் ஒரு டார்ச் லைட் இருக்குது. டார்ச் லைட்டை வச்சு இதோட உதவியெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஹலோ, ஒரு மயான அமைதி இந்த ஸ்கூலில் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக நான் எங்கள் ஸ்கூலுக்கு போகும்போதே ரொம்ப பயமாக இருக்கும். அதாவது எங்கள் கிளாஸ்லாம் மூடி இருக்கும் போது ஸோ இந்த லீவ் விடுவாங்களா அரையாண்டு பரீட்சைக்கலாம்.
அப்போனா நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது ரொம்ப ரொம்ப பயமாக இருக்கும். ஏன்னா நம்ம இந்த ஸ்கூல்லலாம் நிறைய பேரை பார்த்து பார்த்து பழகுறதுனால திடீர்னு இப்போ யாருமே இல்லாமல் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கு கேஸ். இங்கே பாருங்க, 3ஆம் வாய்ப்பாடு. யாருக்காச்சும் 3ஆம் வாய்ப்பாடு தெரிலனா கற்றுக்கோங்க கைஸ். 4 3 3 7 3 6 3 3 9 3 12 5 15 6 3 18 7 3 21. ஐயோ நான் யாரும் உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. அக்கரசமான அமைதி அந்த ஆத்துமாவே அமைதியாரு. தம்பி யாராச்சும் இருக்கீங்களா உள்ள? கிளாஸ் ரூம் மூடி இருக்கு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ். ஹலோ. ஓ மை காட், ஓ மை காட், ஓ மை காட், மை காட். யாரு யாரு? கைஸ் இது யாரோட கப்பல்ஸ் பஸ்ன்னு நினைக்கிறேன். இது என்னது? ஏரோப்ளேனா? தம்பி இருக்கியா? ரொம்பவே 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 நான் பார்த்த விஷயத்தை என்னால் கண்ணால் நம்ப முடியல. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன். யாராச்சும் இருக்கீங்களா? தம்பி யாரு? யாரு அது? யாரோ சின்ன பையன் தான். அது கன்ஃபார்மா பெரியது ஆத்மாலாம் இல்ல, ஏதோ சின்ன பையனோட உருவம். இன்னும் அந்த ஸ்கூல் ட்ரெஸ்ஸோட இருக்கிற மாதிரி இருக்கு பார்க்கவே. அப்ப இறந்து போன ஆத்மா அதே மாதிரிதான் இருக்குமா ஒருவேளை? தம்பி உன் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீ உயிரோட தான் இருக்கியா? யாரோ என்ன இப்ப கூப்பிட்டா. யாரு? யாராச்சும் இருந்தீங்கன்னா தயவு செய்து சொல்றேன், என்னை பயமுறுத்தணும்னு நினைக்காத. நான் பயந்துருந்தேன்னா இங்க வந்திருக்கவே மாட்டேன். யார் இருக்கிறது இங்க? யாராவது என்னை பார்த்துட்டு இருக்கிறது? கேக்குறல்ல? உன்னோட இந்த பூச்சாட்டி வலிக்கலாம் நான் பயப்பட மாட்டேன். தைரியம் இருந்தா முன்னாடி வா.
யாரு அது? யாரு அது? யாரு அது? ஏய் யாரு அது? ஏய் தம்பி, ஏய் யாராச்சும் இருந்து வேணா பயமுறுத்துறீங்களா? ஏய் என்னை பார்த்து பயப்படாத. யாரு? நான் இப்ப பயந்துட்டேன். என் பயமுறுத்தணும்னு நினைக்காத தயவு செய்து. நான் பயப்படுவேன், ஆனா உனக்கு இங்க இருந்து ஓட மாட்டேன். இந்த மாதிரி சில லெட்டர்ஸ்லாம் இந்த இடத்துல கிடக்கிறத பார்க்க முடியுது நம்மளால. இந்த புக்ல இருக்கிறவங்களை யாராச்சும் உனக்கு தெரியுமா? இந்த புக்ல நீனும் இருக்கியா? அப்ப எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு நீங்க இங்க இறந்து போன ஆத்மாங்க தான் என் கூட கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. தாராளமா உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். தைரியமா என்கிட்ட வாங்க. இங்க இருந்தீங்கன்னா என்னை பார்த்து பயப்படாத. என்னை பார்த்து பயப்படணும் அவசியம் கிடையாது உனக்கு. நான் இங்க இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தான் இங்க உன் கூட இருக்க முடியும். இப்ப நான் இங்க இருந்து போயிருவேன். தயவு செய்து நீ இப்ப இங்க என்கிட்ட வா. இதெல்லாம் ரொம்ப பழைய கிளாஸ் நினைக்கிறேன். யாராச்சும் டீச்சர்ஸ் இருக்கீங்களா? இதுக்குடா அபேண்டன் ஸ்கூல்ல டீச்சர் இருக்க போறாங்க. ஒருவேளை டீச்சர் செத்த டீச்சர்லாம் இருக்கலாம்ல. அதாவது மாணவர்கள் மட்டும் இங்கே சாவலை, அதாவது இறந்து போன டீச்சர்ஸும் இங்கே தான் இருப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா இங்கே நடந்திருக்கிற விஷயம் அப்படியேப்பட்ட விஷயம். ஸோ இது வந்துட்டு என்னோடய ஃபுல் வீடியோவில் மேபி வரும். கண்டிப்பாக இந்த இடத்துக்கு என் டீமோட நான் வருவேன். அப்போ இதை பற்றி நான் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஏதோ சவுண்டு கேட்டுச்சு, எனக்கு நல்லா கிளியராகவே கேட்டுச்சு. உங்க எல்லாத்துக்கும் கேட்குதா இல்லைன்னு எனக்கு தெரியல. நான் மைக்கு வேற போட்டிருக்கேன் என் காலரில். யாரோ சடன்னு போன மாதிரி இருந்துச்சுங்க. கண்ணா, ஸ்கூலோட டைம் டேபிள் இருக்கீங்க. என்னது உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் போடுங்க. எனக்கு கொடையெல்லாம் கோர்த்து போட்டு வச்சிருக்காங்க. உங்க எல்லாத்துக்கும் நான் ஏபிசிடி சொல்லி தரட்டுமா? வாங்க சொல்லித்தரேன். யாராச்சும் படிக்கிறதுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களா? ஏதாச்சும்
ஏதாச்சும் ஒரு ரிப்ளை வரும்னு பார்க்குறேன், ஒரு ரிப்ளை காணோம். இப்படி பேசாம இருந்தீங்கன்னா எனக்கும் பயமா இருக்குல்ல இங்க இருக்கிறதுக்கு. கொஞ்சம் பேச்சு துணைக்காச்சும் பேசுங்களேன். ஏன் உங்களால பேச முடியாதா, இல்ல பேசக்கூடாதுன்னு நினைக்கிறியா? என்ன பார்த்து பயப்பட வேண்டாம் தம்பி. நீ எங்கேயாவது இருந்தீனா தாராளமா எங்கேயும் போகாத, அங்கே இரு. பாட்டு பாட சந்தை இது தூரத்தில் ஏதோ சர்ச்சில் ஓடுதுன்னு நினைக்கிறேன் அந்த பாட்டு. நீ இருந்தினா நான் உங்ககிட்ட வரேன், நீ எங்கேயும் போகாத. தூக்கி அடிச்சு மாதிரி யார் அது? யார் அது? கேக்குறல? யாரது? ஏய் ஏய் யாராது? டேய் தம்பி தம்பி, ஏய் கைஸ், உள்ள யாரோ இருந்தா. உள்ள நான் கிளியரா பார்த்தேன், வீடியோல நீங்க பாத்துருந்தீங்கன்னா எனக்கு தெரியல. உள்ள யாரோ கிளியரா நின்றுட்டு இருந்தா. இந்த பால் தூக்கி போட்டான். என் கூட விளையாடணும்னு நினைக்கிறியா? மரியா விளையாடலாம். என் கூட வரியா விளையாடலாம்? அண்ணா உனக்கு பால் தரட்டுமா? கைஸ், உள்ள சவுண்ட் கேட்டுச்சு. பால் உள்ள தூக்கி போட்டேன். என் கூட விளையாட நினைக்கிறேன்னா வா விளையாடலாம். யாரு கைஸ்? இப்ப இங்க சரி அதான் ஒரு ரூம் நின்றுச்சு கைஸ். உள்ள போனுச்சு. சத்தியமா ரைட் இல்ல, அதனால தெரிய மாட்டேங்குது எதுவுமே. வந்து வந்து தோ 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 தோ. கைஸ், இவ சீரியஸா பந்து இல்ல கத்ரா. இப்ப சீரியஸா பந்து வந்துச்சு கைஸ். இப்ப நான் சொல்றதை நீங்க நம்புறீங்களா எனக்கு தெரியல. ஆனா இங்க நடக்கிற விஷயம் நம்ப முடியாத விஷயங்களா தான் இருக்கு. யாரு நீ? யாரு நீ? நடக்கிறத சத்தியமா என்னால நம்ப முடியல. யாரு? யாரு? கண்டிப்பா என்ன நடந்துச்சுன்றதை பார்க்குறதுக்கு ஈகராக இருந்தீங்கன்னா ஸோ மறக்காமல் நம்ம 3143 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றது அப்டேட்டாக வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.